ஹலோ வீவர்ஸ், மகாநதி நியூ ப்ரமோ இது மாதிரி காவேரி விஜய் பண்ணுற விஷயங்களெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இவர் நம்மளை விட்டு பிரியறதுல தான் இருக்காரு. நாம் தான் ஒரு ஏக்கத்தில் இவருக்கு நம்ம கூட வாழ விருப்பம் தான் போல அப்படின்னு நல்லா நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தானே எல்லா விஷயமும் புரியுது. நான் தான் எல்லாம் முட்டாள்தனமாக இவ்வளோ நாள் நம்பிட்டு இருக்கேன். நான் ஏன் இப்போ நம்ம கூட வாழவே விருப்பம் இல்லாத ஒருத்தரை போஸ்ட் பண்ணி வாழ வைக்கணும்? வேண்டாம், அப்படி ஒருத்தரை நம்ம வாழ்க்கையில் போஸ்ட் பண்ணி வாழ வைக்க வேண்டிய அவசியமும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினச்சாலுமே ஒரு கட்டத்தில் அவர் இப்படி நினைக்கிறாரே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. காவேரி உனக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை சாமி அப்படின்ட்டு போறாங்க. என்ன இவ ஏன் எல்லாத்துக்கும் கோவப்பட்டுட்டு இருக்கா? இவ மனசுல என்ன இருக்கணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை இன்னைக்கு நிவின் எதுக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாலே நான் சொல்லாததுனால எவ்வளோ கோவமா இருக்காளா அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல விஜய் திங்க் பண்றாங்க. அந்த நிவின் என்ன சொல்ல வந்தான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அந்த நிவின் கிட்ட போயிட்டு என்ன விஷயம்னு கேட்கணுன்ட்டு நிவின் கால் பண்ணாங்க. விஜய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க, நேரில் தான் பேசணும், ரொம்ப முக்கியமான விஷயம், காவேரி சம்மந்தப்பட்ட விஷயம். ஒன்று சரி நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. சொல்ல நிவின் என்ன விஷயம்? இது மாதிரி நீங்கள் என்கிட்ட ஒரு உண்மை சொன்னீங்களே, அந்த உண்மையை காவேரி கிட்ட சொல்லிட்டா அப்படின்றாங்க. காவேரிக்கு எல்லா விஷயமும் தெரியணுன்னே அப்படி விஜய் ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க.